தேர்தலுடைய சூடு என்பது எப்படி பார்த்தால் பொதுமக்களிடையே திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் சரி, மு.க.ஸ்டாலினுடைய நிலைப்பாடும் சரி பொதுமக்களுக்கு பிடிக்கவே இல்லை. எதிரலை இருக்கிறது. சட்ட ஒழுங்கு கோளாறாகிவிட்டது. எடப்பாடி பழனிசாமி மீது அனுதாப அலை அதிகமாக விட்டது. பாஜக அதிமுக அலையன்ஸ் வறுமையானால் வேருடன் புடுங்கி எடுத்து விடுவார்கள். தேமுதிகவுடைய நிலைப்பாடை பார்த்தால் கண்டிப்பாக மாணிக் தாக்கூர் செய்த சில சட்டவிரோத செயல்கள், ஊழல்கள், இதையெல்லாம் தான் அவர் எடுத்துக்கொள்கிறார் பிரபாகரன். விஜயகாந்தனுடைய மகன் வெயிட் அண்ட் வாட்ச். மாணிக் தாக்கூர் தன்னுடைய பதவியை இழக்கக்கூடிய அளவிற்கு தள்ளப்பட்டு விட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சிவா. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, பொதுமக்களிடமிருந்து இரண்டு கட்சிகளுமே வெளியாகிவிட்டது. ஒன்று நிச்சயம், கண்டிப்பாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் நடக்கப் போகிறது. அமித்ஷாவிடம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை நான் முதலில் குறிப்பிட்ட மாதிரி அவர்கள் பேசிய பிறகு தமிழகத்திற்கு என்று ஒரு ஸ்ட்ராட்டஜி வைக்கப் போகிறார்கள். அது முயற்சிகளை எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஜே.பி. நட்டாவும் இருந்தார் என்று காலை பேசும்பொழுது. ஜே.பி. நட்டா ஓப்பனாக சொல்லிவிட்டார். ரியல் ஒன் நண்பர்கள் வாசகர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை டெல்லியிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சிவா. நமஸ்காரம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, அண்ணாமலை அவர்களும் சரி ஒருமித்த கருத்தோடு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது திமுக தான் எங்களுக்கு எதிரி அப்படிங்கிறத அண்ணாமலையும் தெரிவிக்கிறாங்க, எடப்பாடியாரும் தெரிவிக்கிறாங்க. இப்போ அதிமுக பாஜக அலையன்ஸ் உறுதி அப்படிங்கிற நிலையில தான் செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. அரசியல் களமும் அப்படித்தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ அமித்ஷா அவர்கள் இந்த ஈஷா யோகா மையம் வந்தது, எஸ்பி வேலுமணி அவர்களை சந்தித்து பேசியது, அதற்கு பிறகு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம், இதன் பின்னணியில் நடந்த சம்பவங்கள் என்ன சார்? தொகுதி உடன்பாடு பற்றி பேசவில்லை. எனினும் அமித்ஷா அவர்கள் மீண்டும் 2019 அவர் சொன்ன கருத்தை தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார். எடப்பாடி பழனிசாமி, சசிகலா, பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் அமர்ந்து பேசினால் ஒரு தீர்வு காண வரும். அந்த பேச்சுக்கு ஒரு முயற்சியாகத்தான் அமித்ஷாவுடன் ஒருங்கிணைப்பதற்காக அமித்ஷாவும் தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறார் என்று தான் டெல்லியில் பேசுகிறார்கள் சிவா. எனினும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடை பற்றி வேகமாக சொன்னால் ஒன்று நிச்சயமாக தெரிகிறது. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பொதுமக்களிடமிருந்து விலகிவிட்டது. பொதுமக்கள் எதிர்ப்பு அதிக அலை வந்துவிட்டது. திமுகவிற்கு எதிர்ப்பு அலை அதிகமாக வந்ததாகத்தான் பலர் கருதுகிறார்கள் சிவா. சார், தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்துல தென்னிந்திய மாநிலங்கள்ல இந்தி கற்றுக்கொள்வதற்கு 600க்கும் மேற்பட்ட மையங்கள் இந்தியாவில் இருந்துகிட்டு இருக்கு. இந்தி பிரச்சார சபா கூட இங்க இருக்கிறது. ஆனால் வட இந்தியாவில் தென்னக மொழி ஒன்றை கற்றுக்கொள்வதற்கு அங்கு பிரச்சார சபா இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பியிருக்காங்க சார். இதை எப்படி சார் பார்ப்பது? 2004 முதல் 2016 வரை திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசாங்கத்தில் 17 வருடங்கள் இருந்திருக்கிறார்கள், பற்பல பிரதமர்களுடைய தலைமையில். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் ஐயா கருணாநிதியும் ஐயா ஸ்டாலினும் என்ன முயற்சி எடுத்தார்கள்? தமிழை பாப்புலர் செய்வதற்கு, பிரபலமாக செய்வதற்கு. இன்று பாஜகவை பற்றி கேட்கக்கூடியவர்கள் இவர்கள் ஆட்சியில் இருந்தபோது என்ன செய்தார்கள் என்பதுதான் மறு கேள்வி கேட்க ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சார், இப்போ சிபிஎஸ்இ பள்ளிகள்ல இந்தி மொழி கற்பிக்கப்படுகிறது. இது மத்திய அரசுடைய கல்விக் கொள்கையை தவிர மாநில அரசுடைய விஷயங்கள், கல்விக் கொள்கை எதுவுமே கிடையாது. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்களுடைய பிரச்சனையும் இது கிடையாது. இது முழுக்க மத்திய அரசு தான் அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கேன் சார். தவறான கருத்து. மத்திய அரசாங்கத்திற்கும் ஹிந்தி திணிப்பிற்கும் ஒரு விதமான நேரடி தொடர்பே கிடையாது சிவா. இவர்கள் வேண்டுமென்றே ஒரு முகை மண்டலத்தை உருவாக்குகிறார்களே தவிர, என்னை பொறுத்த மட்டில் மத்திய அரசாங்கத்திலிருந்து தேசிய புது கல்விக் கொள்கையை பார்த்தால் தாய்மொழி தான் முக்கியம் என்று சொல்லுகிறார்கள். இந்தி ஒரு இணைப்பு பாலமாக இருந்தாலும் ஆங்கிலம் இணைப்பு மொழி என்று தான் சொல்கிறார். எது இருப்பினும் 10ஆம் தேதி அன்று திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் ஒரு மாபெரும் குரலை எழுப்பினார்களே, ஆனால் ஹிந்திக்கு எதிர்த்து
அவருக்கு சரியான ஒரு பதில் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் தயாராகி கொண்டு வருகிறார்கள் என்று தான் என்னுடைய கருத்து. சார், இப்போ அதிமுக பாஜக அலையன்ஸ் உறுதியானால் இந்த அலையன்ஸ் வந்து திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு பலம் பொருந்திய ஒரு அலையன்ஸாக இருக்குமா சார் உங்களுடைய பார்வையில? தேர்தலுடைய சூடு என்பது எப்படி பார்த்தால் பொதுமக்களிடையே திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் சரி, மு.க.ஸ்டாலினுடைய நிலைப்பாடும் சரி, பொதுமக்களுக்கு பிடிக்கவே இல்லை. எதிரலை இருக்கிறது. சட்ட ஒழுங்கு கோளாறாகிவிட்டது. எடப்பாடி பழனிசாமி மீது அனுதாப அலை அதிகமாக விட்டது. மோடி அவர்கள் பிரபலமாகி விட்டார்கள். என் மண் என் மக்கள் போன்ற பாத யாத்திரையை அண்ணாமலை அவர்கள் எடுத்து சிறப்பாக நடத்தி முடித்த பிறகும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் கட்சி மற்றும் பற்பல தேசிய திராவிட முன்னேற்ற கழக தேமுதிக அதெல்லாம் கூட ஸ்டாலினுடைய அரசாங்கத்திற்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள். பாஜக அதிமுக அரசாங்க இது அலையன்ஸ் வறுமை, ஆனால் கண்டிப்பாக அது ஒரு மாபெரும் ஃபோர்ஸாக இம்பார்ட்டன்ட் பொசிஷனுக்கு வரக்கூடிய அளவுக்கு இருக்கிறோம். திமுகவை அடியோடு வறட்சியை பண்ற அளவுக்கு வேருடன் புடுங்கி எடுத்து விடுவார்கள் பொதுமக்கள். அதுதான் ஒரு கருத்து. சார், இப்போ விருதுநகர்ல காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் வெற்றி பெற்றது செல்லாது அப்படின்னு சொல்லி விஜய பிரபாகரன் தேமுதிக வழக்கு தொடுத்திருந்தாங்க. இந்த குற்றச்சாட்டுகளை வழக்கை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி மாணிக்கம் தாகூர் மனு தாக்கல் செய்திருந்தாங்க. இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருவாங்க. எப்படி இருந்தாலும் இன்னும் 4 வருடங்கள் இருக்கிறது தேர்தலுக்கு. அதாவது இப்போ மாணிக் தாக்கூருடைய பதவி, தேமுதிகவுடைய நிலைப்பாடை பார்த்தால் கண்டிப்பாக மாணிக் தாக்கூர் செய்த சில சட்டவிரோத செயல்கள், ஊழல்கள், இதையெல்லாம் தான் அவர் எடுத்துக் காண்பிக்கிறார் பிரபாகரன். விஜயகாந்தனுடைய மகன். we were to wait and watch. மாணிக் தாக்கூர் தன்னுடைய பதவியை இழக்கக்கூடிய அளவிற்கு தள்ளப்பட்டு விட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சிவா. சார், இந்த விஷயம் வந்து எப்படி சார் அங்க டெல்லியில காங்கிரஸ் கட்சி மட்டத்தில் இந்த மாணிக்கம் தாக்கூர் அவருடைய எம்பி பதவி பறிபோவதற்கான ஒரு சூழல் நெருங்கி கொண்டிருப்பதை எப்படி சார் பாக்குறாங்க? மாணிக் தாக்கூர் ராகுல் காந்திக்கு மிக மிக நெருங்கியமானவர். ராகுல் காந்திக்கு எதிர்த்து இவர் அதானி மாதிரி மோடி மாதிரி படம் போட்டுக்கொண்டு முகமூடி போட்டுக்கொண்டு டிராமா செய்தார். இவர் காங்கிரஸுக்கு அடுத்த வாட்டி சீட்டு கிடைக்காத போக இருக்கலாம். அதற்காகத்தான் தன் முன் வினையாகவே அவர் செய்கிறார். பிரிவென்டிங் தி அக்கரன்ஸ், அதுக்காகத்தான் அவர் செய்கிறார் என்று சொல்லுகிறார்கள். மாணிக் தாக்கூர் பல காங்கிரஸ் எம்பிக்களிடையே பாப்புலராகத்தான் இருக்கிறார். காரணம் அவர் ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமாக இருப்பதனால். சார், இப்போ முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய சகோதரர் அழகிரி அவர்களை பொறுத்த வரைக்கும் தயா இன்ஜினியரிங் காலேஜ் விநாயகர் கோயிலுடைய நிலத்தை அதுல வந்து குறிப்பாக 40 சென்ட் வரைக்கும் ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நில அபகரிப்பு போலீசாரை பொறுத்த வரைக்கும் சென்னை நீதிமன்றம் மூலமாக கொண்டு வந்திருந்தாங்க. இதுல இருந்து விடுவிக்க சொல்லி மு.க. அழகிரி அவர்கள் மனு தாக்கல் செய்திருந்தாங்க. அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? மிக மிக ஒரு கஷ்டமான நிலைமை தான் மு.க. அழகிரிக்கு. அவர் மேல்கோர்ட்டில் போய் தடை வாங்குகிறாரா அல்லது அவர் நிலத்தை திருப்பி கொடுக்கிறாரா விஷயத்தை கோர்ட் மூலமாக இருக்கு. கடைசியில கோர்ட்டுடைய டிசிஷன் தான் ஃபைனல்ங்க. இவர் அந்த இடத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவார். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தாலும் கோர்ட்டினுடைய நிலைப்பாடு வேறு மாதிரியாகத்தான் இருக்கிறது. கோர்ட்டினுடைய நிலைப்பாடு அவர்கள் மனு தள்ளுபடி செய்ததனால் இதில் மு.க. அழகிரிக்கு எதிர்த்துத்தான் இந்த கேஸ் செல்லும் என்று பல வழக்கறிஞர்கள், லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. சார், மகாராஷ்டிராவில் வந்து தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராக பாஜக இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் சந்தோஷ் தேஷ்முக் அப்படிங்கிறவர் வந்து கடந்த டிசம்பர் மாதம் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த அடிப்படையில பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அஜித் பவார் கட்சியில இருந்து தனஞ்சய் முண்டே ரிசைன் பண்ணியிருக்காங்க. என்ன சார் நடந்தது? அதனுடைய பின்னணி என்ன சார்? ஒன்னே ஒண்ணு, இந்த முண்டே அவர்களுடைய குடும்பம் மிக 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 பாப்புலரான குடும்பம். மகாராஷ்டிராவில் கோபிநாத் முண்டே என்பவர் பாஜகவின் உயர்மட்ட தலைவர். அவர் மரணமடைந்து விட்டார் ஆக்சிடென்ட்ல. அவருடைய பெண் பங்கஜா முண்டே மற்றும் தனஞ்சய் முண்டே என்று இருக்கிறார்கள். தனஞ்சய் முண்டே வந்து சரத்பவார் காங்கிரஸ் இருந்து வெளிவந்த என்சிபி அஜித் பவாருடன் இருக்கிறார், மந்திரியாக இருக்கிறார். என்றாலும் அவரை தூக்கி எறிய வேண்டும் என்று தேவேந்திர பட்னவிஸ் குரல் கொடுத்ததனால் மகாராஷ்டிரா அரசில் ஒரு புது திருப்பம் வர ஆரம்பித்து விட்டது. எது இருப்பினும் போக போகத்தான் தெரியும். தனஞ்சய் முண்டேனுடைய ராஜினாமா என்பது
மகாராஷ்டிரா அரசின் மீது ஒரு களங்கம் இருக்குமா, அல்லது வாக்கெடுக்கும் பொழுது நம்ம இவருக்கு எதிர்த் பவாருக்கு சாதகமாக சரத்பவார் வாக்களிப்பாரா இல்லையா என்று தெரியவில்லை. பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இந்த பிரச்சனை பூதாகாரமாக விளங்கி உருவெடுத்து அது ராஜ்யசபாவில் வரக்கூடிய தேர்தலை நிறுத்தக்கூடிய அளவிற்கு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை சிவா. சார், தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக ராஜ்யசபா சீட் ஒன்று கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இருந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் சமயத்துல, நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல அப்படி எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் போடப்படல, வாக்குறுதிகளும் கொடுக்கப்படல அப்படிங்கிற செய்திகளை தெரிவிச்சிருக்காங்க. தேமுதிக ஷாக் ஆகி போயிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? தேமுதிக கண்டிப்பாக ஷாக்காகத்தான் இருப்பாங்க. ஏன்னா அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பாப்புலாரிட்டி அதிகமாக இருப்பதனால் தமிழகத்தில் தேமுதிக தலை குறைந்துதான் போகும். எம்எல்ஏ கிடையாது, இருக்கக்கூடிய அளவில் எதிர்கட்சியில் இருக்கிறதுனால கொடுத்த வாக்குறுதிகள் உண்மையாக இருக்கலாம், இல்லை என்று கூட சொல்லிவிட்டார்களே. ஆனால் தேமுதிக தங்களுடைய போராட்டங்களையும் சரி அணுகுமுறைகளையும் சரி பதுங்கி பதுங்கி இருப்பதை விட வெளிப்படையாக ஓப்பனாக இருந்தால் நல்லதாக இருக்கும். அமித்ஷா அவர்கள் கேப்டன் விஜயகாந்தனுடைய மனைவியுடன் பேசி வேற ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்கிறார்களா இல்லையா என்று தெரியவில்லை. அவரை ராஜ்யசபாவிற்கு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்க முடியும், இன்னும் டைம் இருக்கிறது என்றுதான் சொல்லுகிறார்கள். சார், இப்போ அண்ணாமலை அவர்களிடத்துல செய்தியாளர்கள் கேட்கும் போது அமித்ஷா அவர்கள் பிப்ரவரி 6ஆம் தேதி வந்த பிறகு தமிழகத்துல மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அப்படி என்ன மாற்றங்கள் சார் நடக்க போகுது? ஏன்னா தமிழக அரசியல் களமே இப்போ அமித்ஷாவை சுற்றித்தான் வலம் வந்துகிட்டு இருக்கு. அப்படி என்ன மாற்றங்கள் நிகழும் சார் உங்களுடைய பார்வையில? மாற்றங்கள் பொதுமக்களே ஒரு எதிர்ப்பு இருப்பதைத்தான் நான் பார்க்கிறேன் சிவா. அந்த எதிர்ப்பு எந்த எதிர்வினையாகுமா தெரியாது. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி பொதுமக்களிடமிருந்து இரண்டு கட்சிகளுமே வெளியாகிவிட்டது. ஒன்று ஒன்று நிச்சயம், கண்டிப்பாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் நடக்கப் போகிறது. என்னதான் நீங்க தலைகள் இருந்தா கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழு மெஜாரிட்டி அடையாது, திமுக முழு மெஜாரிட்டி அடையாது என்று தான் பலர் கருதுகிறார்கள். we have to wait and watch. சார், எப்பவுமே நம்முடைய வாசகர்களுக்கு இறுதியில அப்டேட் கொடுப்பீங்க. முக்கியமான செய்தியாக அந்த செய்தி இருக்கும். இந்த வீடியோ பதிவுல நம்முடைய வாசகருடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஹாட் நியூஸ் என்ன சார்? ஹாட் நியூஸ், அமித்ஷாவிடம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை நான் முதலில் குறிப்பிட்ட மாதிரி அவர்கள் பேசிய பிறகு தமிழகத்திற்கு என்று ஒரு ஸ்ட்ராட்டஜி வைக்கப் போகிறார்கள். அது முயற்சிகளை எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஜேபி நட்டாவும் இருந்தார். இன்று காலை பேசும்பொழுது ஜேபி நட்டா ஓப்பனாக சொல்லிவிட்டார், தமிழகத்தில் சென்ற முறை 22,500 கோடி ரூபாய் நம்ம செலவழித்த பிறகு கூட ஒரு எம்பி கூட வரவில்லை. நாடாளுமன்ற தேர்தலிலிருந்து அது சட்டமன்ற தேர்தலுக்குள்ள எப்படி இதற்கு தெரியவில்லை. ஒருவேளை நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பல இடங்களில் சென்று பிரச்சாரம் செய்தால், அமித்ஷா அதற்கு தொடர்ந்து பிரச்சாரம் செய்தால், கண்டிப்பாக பாஜக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக எப்படி ஆல் இண்டியா அலையன்ஸ் ஃபார் ஆன்டி நரேந்திர மோடி இருக்கிறதோ அதே மாதிரி தமிழகத்தில் ஆன்டி டிஎம்கே ஆன்டி ஸ்டாலின் குரூப் நன்றாக உதவியாகிவிட்டது. கூடிய விரைவில் மத்திய அரசாங்கத்தினுடைய உதவியினால் எப்படி மிஸ்டர் அண்ணாமலை அவர்கள் யார் அந்த சார் என்று பல்கலைக்கழகத்துடைய விபத்துகள் எல்லாம் பார்த்து ஒரு ஆடியோவை கால் டேட்டா ரெக்கார்டரை வெளியிட்டால் அது எந்த குடும்பத்தை தாங்க இருக்கிறதோ தெரியவில்லை. மிக மிக பொருத்தமான அரசியல்வாதியாக அண்ணாமலை வந்து விட்டார். இதையெல்லாம் வைத்து பார்த்தால் அமித்ஷா கண்டிப்பாக திமுகவை பூண்டோடு அறிந்து ஒழிக்கிறேன் என்று சபதம் கட்டுக் கொண்டிருந்ததாக தான் நான் ஸ்பெஷல் செய்தியாக சொல்ல முடியும் சிவா. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.